நேத்துல இருந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி கடுமையாக அவர் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதில் இன்னைக்கு மிக மிக முக்கியமாக ஒரு படி மேலே போய் பெரியாரை பற்றி மிக சர்ச்சையாக பேசின சீமான் அவர்கள் தற்பொழுது அவருடைய பரபரப்பான பேச்சால் திமுகவினர்கள் அவங்களுக்கு உள்ளே மிகப்பெரிய சண்டை ஏற்படுற மாதிரி பரபரப்பு பேட்டி ஒன்று இன்னைக்கு காலையில் அவர் கொடுத்துருக்காரு. அண்மையில் கூட ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதின புத்தகத்தை நீங்கள் அரசுடமே ஐயா காப்பா ரவாணன், ஐயா இன்குலாப் போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்கள் அரசுடைமையாக்கிறீங்க. ஏன் பெரியார் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரியாருடைய எழுத்துக்களை நீங்கள் ஏன் பொது உடைமையாக்கி அரசு சொத்தாக்கணும்? எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டு ஏன்ட்ட ஆதாரம் கேட்டீங்கன்னா நீங்க அரசுடைமையாக்கி அந்த புத்தகங்களை விரிச்சு வைங்க. நான் ஒரு வெங்காயத்தை உரிச்சு வைக்கிறேன், ரெண்டும் ஒண்ணுதான் தெரிஞ்சிடும். எல்லா ஆதாரங்களையும் நீங்க முடக்கி வச்சுட்டு எந்த ஆதாரம் கேட்டீங்கன்னா என்னுடைய பிறந்த நாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள், முகமதியரி அதாவது இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள் இவர்களெல்லாம் நமக்கு எதிரிகள். இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள். அந்த நமக்குங்கிறதுல யார் நமக்குங்கிறது யார்? பார்ப்பனன் எதிரி. நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார்? நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது, அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது. அதானே உங்க கோட்பாடு. சமதர்ம சமூகம், சமத்துவம், அதானே சமூக மாற்றம், அதானே சமூக முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம். நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின்னா அப்ப நம்மிடம் அது எங்க? அந்த எந்த இனம்? எந்த இனம்? நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடிய தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்டா? அது யாரு? உங்கள கீழானவன் யாரு? யாருன்னு சொல்லுங்க. என்னால் அம்பேத்கர் மாதிரி இல்ல, எனக்கு நான் யாருக்கு அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை, அந்த கோட்பாடு மாதிரி இல்லையே. நம்மில் கீழானவர் அதை யாரு? இந்த சான்று கேட்கிற விளக்கம் கேட்கிற பெருமக்கள் இல்லை, இந்த திராவிடம் தான், இந்த பெரியாரிய கோட்பாடு தான், இந்த திமுக தான் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்ற கிறித்தவ இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றது எப்படி? இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சுன்னு சொன்னதை எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு முகமதியருக்கு அப்படி கூட சொல்ல துலுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கெல்லாம் சான்று கேட்கல. ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், திமுக கட்சி அவங்களுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கிறதே சிறுபான்மையினர்கள் மக்கள், அதாவது கிறிஸ்துவர்கள், முஸ்லீம் இவங்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் திமுக கட்சி அவங்களுக்கு இருக்குது. இப்படி இருக்க திமுக கட்சியின் பிறப்பிடமாக இருக்கிற பெரியார் அவர்களே கிறிஸ்துவர்கள் அதே போல் இஸ்லாமியர்கள் இவங்க எல்லார பற்றியும் மோசமாக கடுமையாக பெரியார் அவர் விமர்சனம் செஞ்சிருக்காரு அப்படின்னு இந்த விஷயத்தை தற்போது சீமான் அவர்கள் வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்கிறது. திமுக கட்சியினர்களுக்கு உள்ளே தற்போது மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு.